வணக்கம். பெரியார் ஈவேராவோட நினைவு நாள் இன்னைக்கு. அதனால அவரை நம்ம தூற்ற போறதில்லை. மாறா பெரியார் ஈவேரா குறித்தான மதிப்பீட்டை செய்ய போறோம். பெரியார் ஈவேரா குறித்தான மதிப்பீடாக ஐயா மணியரசன் வைக்கிறது, அவர் பல்ட்டிகளின் பயில்வான், அவர் வச்சதெல்லாம் தத்துவங்கள் இல்லை, தத்துப்பித்துகள், அவர் முரண்பாடுகளின் மூட்டை அப்படின்னார் ஐயா மணியரசன். அப்படி என்ன முரண்பாடுகளை பெரியார் ஈவேரா வச்சாரு அப்படிங்கிறது தான் அந்த முரண்பாடுகளின் மூட்டையை கொஞ்சம் அவிழ்க்க போறோம். பெரியார் ஈவேரா பொறுத்த வரைக்கும் அவரை ஒரு தத்துவவாதி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு தாந்தோன்றி, ஒரு தன்முனைப்புவாதி. அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். தனக்கு ஒருத்தரை பிடிக்கலைன்னா மிக கடுமையாக சாடுவார். ஒருத்தரை பிடிச்சு போச்சுன்னா வானளவை புகழ்வார். அப்படிப்பட்ட ஒரு பேர்வழி தான் ஐயா பெரியார் ஈவேரா அவர்கள். இதுல 30 அவர் பேசின பேச்சும் 60 அவர் பேசின பேச்சும் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே முரண்பாடா இருக்கும். காங்கிரஸ் இருக்கிற காலத்துல அவர் தென்னை மரத்தை வெட்டி சாய்க்கிறார். கேட்டா மது விலக்கு, அதுக்காக தென்னை மரத்தை வெட்டி சாய்க்கிறேன் அப்படிங்கிறார். வடநாட்டுல ஈச்ச மரத்துலையும் கல்ல இருக்கணும். ஈச்ச மரத்துக்கு ஒரு பயன்பாடு இல்லை, அதான் வெட்டி சாய்ச்சான். ஆனா தென்னை மரத்துக்கு முதன்மை பயன்பாடே கல் இல்லை. ஆனா தென்னை மரத்தை வெட்டி சாச்சார், மதுவிலக்கு அப்படின்ட்டு. ஆனா காங்கிரஸை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி, திராவிட கழகம் அப்படின்னு போன பிறகு அதே பெரியார் ஈவேரா மதுவிலக்கு, தூய்மைவாதம், ஒருத்தரை மனைவியோட உறவு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றது எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டதா இதுவும் அப்படின்னு மதுவிலக்கை மிக கடுமையாக எதிர்த்தவர் பெரியார் ஈவேரா. 30களில் ரஷ்யாவுக்கு போறார். ரஷ்யாவுக்கு போறப்ப கம்யூனிஸ்ட தாக்கம். இங்க தென்னிந்திய சமதர்ம கட்சி அப்படின்னு கட்சி பேரை மாத்திரலாமா அப்படிலாம் திட்டமிடுறாரு. அதே போல பிள்ளைகளுக்கு பெயர் சுட்ட சொன்னா ரஷ்யானே பெயர் சுட்டார். இது 30களில். நீங்க கூலி உயர்வு கேட்டு போராடாதீங்க, கிடைக்கக்கூடிய லாபத்துல, முதலாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்துல ஒரு பங்கை கேட்டு போராடுங்க அப்படின்னு 30களில் சொல்றாரு. ஆனா 60களில் கீழ்வெண்மணி படுகொலையின் போது கூலி உயர்வு கேட்டு போராடாதீங்க, கிடைக்கிற கூலியை வச்சுட்டு வாழ கத்துக்குங்க, கம்யூனிஸ்ட்கள் தேவையில்லாம போராட்டத்தை தூண்டி விடுறாங்க அப்படின்னு பேசுறாரு. அதே போல 30களில் திருக்குறளை ஆரிய குப்பை அப்படிங்கிறார். பிறகு 49 இந்த காலகட்டத்தில், அதாவது திமுக தொடங்கப்பட்டு அண்ணா மேடைகளில் காப்பியங்களையும் இலக்கியங்களையும் பேசி மக்கள் மத்தியில் செல்வாக்க பெற்று வரக்கூடிய வேலையில அப்ப திருக்குறள் மாநாட்டில் கலந்துக்கிறாப்புல. அதுக்கும் பிறகு 69ல் ஏன் இந்த திருக்குறளை கட்டிக்கிட்டு அழுவுறீங்க அப்படின்னு பேசுறாரு. அதே போல 30களில் இன இழிவு நீங்க இஸ்லாமிய அருபருந்து, இஸ்லாத்துக்கு மாறுங்க அப்படின்னு பரிந்துரை வைக்கிறார். எப்ப? 30களில். ஆனா 60களில் என்ன சொல்றாரு? 62 காலகட்டத்தில், 1962 காலகட்டத்தில் அன்னைக்கு காகிதம் இல்லத்து, கன்னியமிகு காகிதம் இல்லத்து அண்ணாவோட போனதால அவர் மேல உள்ள கோபத்துல இங்க இருக்கக்கூடிய துலுக்கனுக்கு, இஸ்லாமியர் கூட வார்த்தையை பயன்படுத்தல, துலுக்கனுக்கு இங்க என்ன வேலை, நீ பாகிஸ்தானுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போ, நீ வரலாற்றுல யாரு, நீ தமிழனா, நீ எங்கிருந்து வந்த அப்படின்னு மிக கடுமையாக இஸ்லாமியர்களை மிக கடுமையாக சாடுகிறார் அதே பெரியார் ஈவேரா. அப்படி சொல்லிட்டு போனா சொல்லிட்டே போலாம். 30களில் நடந்த அந்த மொழி போராட்டம், அந்த போராட்டத்துல பெரியார் பங்கு பெறார், அவரும் போராடுறார். ஆனா 60களில் நடந்த மொழி போராட்டத்துல அந்த போராட்டத்தை மிக மூர்க்கமா எதிர்க்கிறார். இந்த காளிகளை சுட்டு கொள்ளாம ஏன் விட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. போலீஸ் கையில எதுக்கு துப்பாக்கி, முத்தம் கொடுக்கவா, இதுக்கு அடக்குமுறை தான் இந்த அராஜகத்துக்கெல்லாம் பரிகாரம், அடக்குமுறை தான் இந்த அராஜகத்துக்கெல்லாம் பரிகாரம்னு 1960களில் மாணவர்கள் மீது, இளைஞர்கள் மீது அன்னைக்கு காவல்துறை நடத்திய துப்பாக்கி சூட்டை ஆதரித்து நியாயப்படுத்தியவர் பெரியார் ஈவேரா. அது மட்டும் இல்ல, நம்ம மொழிப்போ நாள் கொண்டாடுறோம். கீழப்படு சின்னசாமி உயிரிகம் செஞ்ச நாள் தான் மொழிப்போ நாளா கொண்டாடப்படுது, ஜனவரி 25. அந்த கீழப்படு சின்னசாமி கடந்தொல்லையால செத்து போனா அப்படின்னு விடுதலை இதழில் எழுந்தவர் பெரியார் ஈவேரா. அது மட்டும் இல்லாம கீழப்படு சின்னசாமியோட சாதியை குறிப்பிட்டு எழுந்தவரும் இதே பெரியார் ஈவேரா தான். பெரியார் ஈவேரா பொறுத்த வரைக்கும் அவர் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொன்று பேசுவார். அதாவது என்ன சொல்றாங்க, அதுக்கு விளக்கம் சொல்றாங்க, தர்க்க நியாயம் சொல்றாங்க. 93 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு. அவர் பேசின பேச்சை நீங்க போட்டீங்கன்னா அது 2 ஆண்டுக்கு தொடர்ச்சியா ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப அவ்வளவு ஆண்டு காலம் வாழ்றப்ப இந்த முரண்கள் வர்றதை இயல்புதான் அப்படிங்கிறாங்க.
அதாவது முரண்பாடுகள் ஏற்படலாம், நிலைப்பாடுகள் மாறலாம், மாற்றம் ஏற்படலாம், முரண்பாடுகள் ஏற்படலாம். இப்ப அந்த மாற்றமும் அந்த முரண்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாது அப்படின்னு மாமேதி மார்க்ஸ் சொல்றாங்க. நிலைப்பாடுகள் மாறலாம், கோட்பாடுகள் மாறலாம். அந்த மாற்றம் தன்னலம் சார்ந்து இல்லாம பொதுநலம் சார்ந்து இருக்கணும். அதே போல அது எப்படிப்பட்ட மாற்றமா இருக்கணும்னா, சிந்தனை முதிர்ச்சியின் வெளிப்பாடாக, கள அனுபவ தொகுப்பின் வாயிலாக, இல்ல வாசிப்பின் வாயிலாக, பட்டறிவின் வாயிலாக அப்படிப்பட்ட மாற்றமாக இருக்கணும். நான் படிக்கிறேன், பகுப்பாய்வு பண்றேன், எனக்கு ஒரு சிந்தனை மாற்றம் வருது. இல்ல களத்துக்கு போறேன், பல பேர் சொல்றாங்க, அனுபவம் கிடைக்குது, பட்டறிவு கிடைக்குது, அதன் மூலமா மாத்திக்கிறேன் அப்படிங்கிறது சரியா இருக்கும். ஆனா தனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நிலைப்பாட்டை, கோட்பாட்டை மாற்றிக்கொள்வது என்ன மாதிரி செயல்பாடுனா அது சந்தர்ப்பவாதம் தான். நீங்க சரியா பாருங்க, 1949 1967 வரைக்கும், அன்னைக்கு 49 திமுக தொடங்கப்பட்டு 67 ஆட்சியை பிடிக்குது. இந்த காலகட்டம் 18 ஆண்டு கால காலகட்டம். இந்த 18 ஆண்டு கால காலகட்டத்தில் நீங்க விடுதலை இதழ் எடுத்து பார்த்தா திமுகனே எழுதப்பட்டிருக்காது, கண்ணீர் துளி கட்சின்னு இல்ல கா தூக்கள் அப்படின்னு இருக்கும். ஏன்னா கண்ணீர் துளிகள் அப்படின்னு அண்ணா பேசுறதால அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு கண்ணீர் துளி கட்சி அப்படிம்பார். கண்ணீர் துளி கட்சி தடவணுங்க அளவுக்கு போனார். எப்படி மிக கடுமையா கண்ணீர் துளி கட்சி தடவணுங்க அளவுக்கு போனார். மிக கடுமையான விமர்சனங்களை, காத்திரமான விமர்சனங்களை வச்சார். அப்படி 18 ஆண்டு காலம் திமுகவை மிக கடுமையாக எதிர்த்தார் பெரியார் ஈவர். 1967 திமுக வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற உடனே சென்னையிலேருந்து அண்ணா, கருணாநிதி போன்றவங்க புறப்பட்டு திருச்சிக்கு போய் திருச்சியில் இருக்கக்கூடிய பெரியார் ஈவராவை நேரில் பார்த்து இந்த ஆட்சியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட பெரியார் ஈவராவுக்கு இருந்த, அண்ணா மீது இருந்த பகை உணர்ச்சி, அகந்தை, வன்மம், காழ்ப்புணர்ச்சி எல்லாம் கரைஞ்சு போய் அதுக்கும் பிறகு கண்ணீர் துளி கட்சி அப்படின்னு எழுதத்தை விட்டுட்டு அதுக்கு பிறகு திமுக மீது ஒரு சாஃப்ட் கார்னர் ஆங்கிலத்தில் அந்த மாதிரி ஒரு மிதவாத போக்கோடு திமுக அணுகிறாரு. அதுக்கு பிறகான காலகட்டங்களில் திமுகவை ஆதரிக்க தொடங்குறாரு. அதுல அப்புறம் என்ன சொல்றாருன்னா, திமுகவை தமிழ்நாட்டில் மட்டும் வச்சிருக்க கூடாது, இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்க்கணுங்கிறாரு. முதல்ல சொன்னாரு கண்ணீர் துளி கட்சி தடவணும்னாரு. அங்க அண்ணாவை பார்த்த பிறகு இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னாரு. இதுதான் பெரியார் ஈவர். இவங்க சொல்லுவாங்கல்ல, நவம்பர் 26 நாம தலைவரோட பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருந்தா அவங்க இன்னொரு நாளா கொண்டாடுவாங்க, திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க. அதாவது சாதி ஒழிப்பு மாவீர நாளும் வாங்க. ஏன்னா சாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவுகளை எரிச்ச நாடு அப்படிம்பாங்க. அந்த வரலாற்றையும் போய் பார்த்தா 1957 நவம்பர் 26 அன்னைக்கு சாதியை ஒழிக்கக்கூடிய சட்டப்பிரிவு இந்த பெரியார் ஈவரா தலைமையில எரிச்சிருக்காங்க. 2000க்கும் மேற்பட்டவங்க சிறைக்கு போயிருக்காங்க. அதுல உயிரிழமும் நிகழ்ந்திருக்கு. எப்ப 1957. ஆனா 1966 பார்த்தா 1966 நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குது. உள்ளாட்சி மன்றங்கள்னா இந்த உள்ளாட்சி இல்ல, அதுல இந்த சட்டப்பிரிவை எரிச்சவங்க போட்டி போட முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுக்குது. அப்ப பெரியார் ஈவர் என்ன பண்ணணும், நம்ம சொல்லி எரிச்சான், அவன் தேர்தலை போட்டி போடக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு போடுறதுனா கடுமையா எதிர்க்கணும் அப்படின்னு பெரியார் ஈவரை எதிர்த்துக்கணும். ஆனா பெரியார் ஈவரை எதிர்க்காம வரவேற்கிறாரு. சிறப்பான முடிவு. இதை உள்ளாட்சிக்கு மட்டும் இல்ல, பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் விரிவுபடுத்துங்கிறார். ஏன்னா 1957 இவர் படி இருந்தவெல்லாம் 66 காலகட்டத்தில் திமுக போறேன். ஏன்னா திமுக அந்த சமயத்தில் தேர்தலை போட்டி போடுது. அப்ப தேர்தல் ஆசையில இவெல்லாம் அங்க போயிடுவானு பயந்துகிட்டு இந்த சாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவு எரிச்சவெல்லாம் தேர்தலை போட்டி போடக்கூடாது, அதை உள்ளாட்சி மன்றம் மட்டும் இல்லாம பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் விரிவுபடுத்தணும் அப்படின்னு பேசினவர் பெரியார் ஈவர். அதே போல இன்னைக்கு நவீன பெண்ணியவாதிகள்லாம் பெரியார் ஈவரை கொண்டாடித்துக்கிறாங்க. ஆனா அவரே இடத்துல சொல்றாரு, பெண்கள் இன்ன உடை உடுத்தணும் அப்படிங்கிறத அரசே தீர்மானித்தா நல்லா இருக்குங்கிறது. பெண்கள் உடுத்தக்கூடிய நகைக்கு எவ்வளவு நகை அணியுங்கிறத அரசு தீர்மானிக்கணும், உடுத்துற உடைய அரசு தீர்மானிக்கணும் அப்படின்னு ஈவரா சொல்றாப்புல. இது நவீன பெண்ணியவாதிகள் ஏற்பாங்களா அப்படின்னு தெரியல. அதே போல அவர் இந்த பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் அப்படிங்கிற ஒரு திருக்குறள், அந்த திருக்குறளை அவர் தப்பா புரிஞ்சுக்கிறாப்புல. பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லாத நாடு அப்படிங்கிற திருக்குறள், அது கருணாநிதி எழுதின பொழிப்புரையை படிக்கலாம். பல குழுக்களாக பிரிந்து பால்படுத்தும் உட்பகையும் அரசியல் ஆதிக்கம் செலுத்தும் கொலைகாரர்களால்
விளையும் பொல்லாங்கில்லாதே சிறந்த நாடாகும் அப்படிங்கிறது கருணாநிதியோட பொழிப்புரை. பல குழுக்களா பிரிஞ்சு நாட்டில் உட்பகையும் இந்த கொலைகாரர்களும் இல்லாமல் இருந்தால் நல்ல நாடு அப்படிங்கிறது விளக்கம். அந்த பல்குழுங்கிற அந்த திருக்குறளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு யார் சொல்றா? இவரை சொல்றாரு. ஒரு நாட்டில் வந்து ஒரே மதம் இருக்கணும், ஒரே இனம் இருக்கணும், ஒரே கட்சி இருக்கணுங்கிறது. அதாவது ஒரே இனம் இருக்கணுங்கிறது எப்படி இருக்க முடியும்? இதுதானே ஆரிய கோட்பாடு. இங்க ஆரியர்கள் மட்டுமே ஆளுங்கிறது. அதே போல வந்து ஒரே கட்சிங்கிறது ஒற்றை கட்சி சர்வாதிகாரம் இல்லையா? அதே போல வந்து ஒரே மதம் இருக்கணுங்கிறது. ஒருதான் மதத்தின் மீது நம்பிக்கை இல்லையே, நீங்க ஏன் ஒரே மதம் சொல்றீங்க? இன்னும் சொல்ல போனா ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம், ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே ராணுவ தளபதி, ஒரே பொது விநியோகம், ஒரே உணவு சந்தை அப்படின்னு ஒற்றுமைப்படுத்துது இல்ல பாஜக. அதுக்கு முன்னோடியும் பெரியார் ஈவேரா தான். இங்க வந்து முஸ்லிம்கள்லாம் பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து யோகி ஆதித்யநாத்தும் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் நேரடியா பேசலாம், ஜாடமடையா பேசலாம். ஆனா அதுக்கு முன்னோடி யாருன்னா ஐயா பெரியார் ஈவேரா தான். அதுபோல வந்து அவர் வந்து தமிழ் தேசியத்தோட முகம், தமிழ் தேசியத்தின் தந்தை. அவர் தான் தமிழ் தேசியம் கேட்டாங்கிறாங்க. பெரியார் ஈவேரா கேட்டது வந்து தமிழ் தேசியம் இல்ல, தமிழ் தேசம் அல்ல. அவர் கேட்டது நாட்டு பிரிவினை. திராவிட நாடு கேட்டாரு, அப்புறம் தனித்தமிழ்நாடு அப்படின்னு கேட்டாரு. ஆனா ஒருபோதும் தேசியம், தேசிய இனம், தேசம், தாயகம் இதெல்லாம் ஒருபோதும் ஏற்கல. அதை பத்தி அவருக்கு புரிதலே கிடையாது. மொழியல் புரிதலே அவர் கிடையாது, மொழி பிடித்தான புரிதலே கிடையாது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு இதெல்லாம் ஒரே மொழி தான். எப்படி இப்ப நெல்லைக்கு ஒரு பேச்சு வழக்கு, மதுரைக்கு ஒரு பேச்சு வழக்கு இருக்கோ, அதே போல இதெல்லாம் ஒரே மொழி தான். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஒரே மொழி தான், வெவ்வேறு பேச்சு வழக்குங்கிறது. சரி, அவர் வாதத்துக்கு வச்சுக்கோமே, அது வந்து பேச்சு வழக்கு ஒரே மொழிதான்னா பேச்சு வழக்கு ஏற்ற மாதிரி மொழி வடிவமா மாறும். அவ்வளவுதான் அவரோட பார்வை. அவரே சொல்றாரு, எனக்கு வந்து மொழி அபிமானம் இல்லை, எனக்கு மொழி அபிமானம் இல்லை, நாட்டு அபிமானம் இல்லை, தேச அபிமானம் இல்லை. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே அபிமானம் மனிதாபிமானம்னு. அந்த மனிதாபிமானத்தோடு கீழ்வெண்மணி படுகொலையின் போது, மொழிப்போர் போராட்டத்தின் போது அவர் பேசினாராங்கிற கேள்வியை வைக்கலாம். ஆனா அவர் எதிலுமே உறுதியானது இல்லை. யான் தமிழனும் இல்லை, எனக்கு தமிழ் பற்றும் இல்லைன்னு. அதே போல ஒரு 1913 நினைக்கிறேன், ஜோசப் ஸ்டாலின் வந்து தேசிய இனம், தேசம் போன்ற கருத்தாக்கங்களை முன்வைக்கிறார். அந்த தேசிய இனம் குறித்தான புரிதலே கிடையாது. பாப்பா வந்துருவான், பாப்பா வந்து உள்ள வந்துருவான், அதனால தமிழன் சொல்லிக்காத, திராவிடன் சொல்லுங்கிறது. இப்ப ஒரு பேர் வந்து ராமசாமி. ராமசாமி அப்படின்னா ராம பக்தர் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுவாங்கன்னு அவர் பேரை ராமசாமிங்கிற பேரை மாத்தல, ஒருபோதும் மாத்தல. யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன, என் பேர் ராமசாமின்னு. அப்படி இருக்கிறப்ப யார் வந்தான்னு போனான்னு தமிழ் தேசியனும் தமிழினும் அந்த பேரை அப்படியே அழைக்கணும், அதை மாத்தக்கூடாது ஏன் நினைக்கல? உங்க பேரையே மாத்த மாட்டீங்கன்னா ஒரு தேசியனத்தோட பெயரை மாற்றுவதற்கான உரிமையை யார் பெரியார் ஈவேராவுக்கு கொடுத்தா? உண்மையான காரணம் என்னன்னா வேற இடத்துல சொல்றாரு. அதையும் யாரு? இந்த பெரியார் ஈவேரா என்ன சொல்றாப்புல, நான் கன்னடியன், கண்ணப்பர் தெலுங்கர், அண்ணாதுரை தமிழர். இப்ப நான் வந்து தமிழன் சொல்லிக்குவேன், என்னை போல கன்னடரும் தெலுங்கரும் வந்து தமிழன் சொல்லிட்டு வரமாட்டாங்க, அதனால திராவிடங்கிற பேரை சொல்றேன் அப்படிங்கிறாப்புல. ஒரு இடத்துல வந்து தமிழன்னு பாப்பா வந்துருவான் அப்படிங்கிறாரு, இன்னொரு இடத்துல பார்ப்பனர்களையும் தமிழங்கிறாரு. ஐயோ, எத்தனை முரண்பாடுகள், எத்தனை குளறுபடிகள், எத்தனை சந்தர்ப்பவாதங்கள். அவரோட வாழ்க்கை வரலாறு முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா முழுமைக்கும் இப்படிதான் இருக்கும். எல்லாமே அப்படிதான் இருக்கும். முன்னுக்கு ஒன்று முரணா, ஒண்ணுக்கு ஒண்ணு புறம்பா. பாரதிதாசனுக்கு வந்து பொற்களி கொடுத்து அவரை பாராட்டுறாங்க. பாரதிதாசனுக்கு அந்த நிகழ்வுல வந்து பெரியார் ஈவேரா பங்கேற்கலாம் கூட பரவாயில்ல, 4 கவிதை எழுதிட்டா அவரெல்லாம் கவிக்கிறா அப்படின்னு கடுமையா பேசுறாப்புல. யாரு? இதே பெரியார் ஈவேரா. அந்த பாரதிதாசன் 1964 மறைஞ்சிடுறாரு, இறந்துடுறாரு. இறந்து போன பிறகு 1968 இந்த பெரியார் ஈவேரா சொல்றாரு, நான் நேற்று கூட ஒரு பள்ளிக்கூடத்துல பேசினேன், வள்ளுவம் படத்தை தூக்கி எரிஞ்சிட்டு பாரதிதாசன் படத்தை வைக்க சொன்னாங்கிறார். உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் அவருக்கு எதுக்கு பொற்களி அப்படின்னு கேட்டுவிட்டு அவர் இறந்து போன பிறகு இவரை வச்சு வள்ளுவர் அடிக்கணும்னு நினைக்கிறார். வள்ளுவம் படத்தை தூக்கி எறிஞ்சிட்டு பாரதிதாசன் படத்தை வைங்கிறார். பாரதிதாசன் என்னைக்கு வள்ளுவனை சாடி பேசினாரு, திருக்குறளை சாடி பேசினாரு? அப்படி எதுவுமே இல்லையே. அப்ப முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாத நோக்குதான்.
ஒரு இடத்த சொல்றாரு, இந்த நாட்டுக்கு காந்தி நாடுன்னு பேர் வைக்கணுங்கிறாரு. இந்த நாட்டுக்கு காந்தி நாடு அப்படின்னு பேர் வைக்கணுங்கிறாரு. இன்னொரு இடத்துல பாக்குறப்ப அரசு அலுவலகத்துல காந்தி படத்தை வைக்காதீங்க, தூக்கி எறிங்கிறது. ஒரு அலுவலகத்திலே படத்தை வைக்க கூடாதுன்னா நாட்டுக்கு காந்தி நாடுன்னு பேர் வைங்கன்னு எப்படி சொன்னீங்க? இப்படி நாம எடுத்து பார்த்தோம்னா பெருசா இல்ல, சும்மா சுருங்க அங்கங்க பார்த்தோம்னா ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கு. நான் பார்ப்பன துவேஷம் பேசவில்லை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாப்புல, இன்னொரு இடத்துல பாக்குறப்ப அக்கிரகாரர்களை கொளுத்தி 1000 பார்ப்பனரையாவது கொன்னாதான் சாதி ஒளியுமாய் ஏன் செய்வீர் அப்படின்னு கேட்கிறாப்புல. மாநாட்டுல தொண்டர்கள் குத்துவோம் கொள்ளுவோம் அப்படிங்கிறாங்க. அதாவது சாதி ஒளிய அக்கிரகாரத்தை கொளுத்தி 1000 பாப்பனாயாவது தூக்கி உள்ளப்பட்டதான் சாதி ஒளியும்னா என்ன செய்வீங்கன்னு தொண்டர்கள் நோக்கி கேட்கிறாப்புல, தூண்டி விடுறாரு. அவங்கெல்லாம் உடனே குத்துவோம் கொள்ளுவோங்கிறாங்க. அப்ப சாதி ஒழிப்புக்காக 1000 பார்ப்பனர்களை கொள்ளுவேன், அக்கிரகாரத்தை கொளுத்துவேங்கிற எல்லைக்கு போறவரு உண்மையிலேயே 44 உழைக்கும் மக்கள், ஆதி தொல்குடி மக்கள், அவங்க நெருப்புல பொசுக்கி கொலை செய்யப்பட்ட போது, சாதி ஆதிக்கத்துக்கு ஆட்படுத்தப்பட்டு கொலையுண்ட போது, கீழ்வெண்மணி படுகொலையின் போது யாரு பக்கம் பெரியார் இவரன்னார்? அன்னைக்கு சாதி ஒழிப்பு பேசிய கம்யூனிஸ்டுகள் பக்கமா, சாதி வெறியோடு மக்களை கொலை செஞ்ச பண்ணையார்கள் பக்கமா? பண்ணையார் பக்கம். இதான் வரலாறு. இப்படி எடுத்துட்டு போனோம்னா முழுக்க எல்லாமே முன்னுக்கு போய் முரண், முழுக்க சந்தர்ப்பவாதம், தன்னலம். இதுதான் அவரோட வாழ்க்கை வரலாறு முழுமைக்கும் நிறைஞ்சிருக்கு. அவரை கொண்டாடக்கூடியவங்க தாராளமா கொண்டாடட்டும், நமக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. வரலாற்றில் அவர் பங்களிப்பு செஞ்சிருக்காரா, அந்த பங்களிப்பை சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா மிகைப்படுத்தி சொல்லாதீங்க. ஆதி முதல் அந்த வரை எல்லாமே பெரியாருக்குள்ள அடக்கம், எல்லாமே பெரியார் தான் தொடக்கம். அவர் இல்லைன்னா அணு அசையாது. அவர் இல்லைன்னா இங்க தமிழன் உடை உடித்திருக்க மாட்டான், தமிழன் நாகரிகம் அடைஞ்சிருக்க மாட்டான், தமிழை கல்வி கற்றிருக்க மாட்டான் அப்படின்னு மிகைப்படுத்தி சொல்லாதீங்க. இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது முதல்ல இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது, தமிழ்நாட்டில் இல்லை. சாகு மகாராசாங்கிற ஒரு மன்னர் மகாராஷ்டிரா கொண்டு வர்றாரு. இங்க தமிழ்நாட்டில் கொண்டு வரப்படுறப்ப அதை கொண்டு வந்தது சுப்பராயன் தலைமையிலான சுயேட்சை அமைச்சரவை. அதுல இருந்த முத்தையா முதலியார். அந்த முத்தையா முதலியார் தான் வகுப்புரிமையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. பெரியார் இவரா இல்லை. அரசியலமைப்பு சட்டத்தின்படி இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டப்ப, அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணப்ப அன்னைக்கு நேருகிட்ட வலியுறுத்தி இந்த அரசியலமைப்பு சட்டம் முதல் முறையாக திருத்தப்பட்டு இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட காரணமாக இருந்தவர் காமராசர். முதல் திருத்தத்தின் மூலவர் என்று அவர் தான் அழைக்கப்படுறார். இதுல பெரியார் போராடினாரு. முதல் திருத்தம் செய்யப்பட பெரியாரும் போராடினார், மாற்று கருத்து இல்லை. அதே போல இடஒதுக்கீட்டுக்காக அவரும் குரல் கொடுத்தாரு, போராடினார், மாற்று கருத்து இல்லை. ஆனா செஞ்சது யாரு? வகுப்புரிமையின் தந்தை யாரு? முத்தையா முதலியார் தான். அதை பெரியாருக்கே தெரியும். அதே போல முதல் திருத்தத்தின் மூலவர் காமராசர். இப்படி வரலாற்ற பல பேரோட பாத்திரங்களை எல்லாத்தையும் வாரி போட்டுக்கிட்டு பெரியார் தான் எல்லாத்தையும் செஞ்சாரு அப்படின்னு அந்த ஒருமுகப்படுத்துவது தமிழ் தேசியத்தை மலினப்படுத்துவதற்கு சமம். பெரியார் இவராவுக்கு தான் தமிழர் இல்லைங்கிற ஒரு தாழ் உணர்ச்சி, இன்செக்யூரிட்டி ஆங்கில சொன்னா. அதனால அவருக்கு தமிழ் தேசிய உணர்ச்சியே கிடையாது, தமிழக உணர்ச்சியே கிடையாது. மொழிப்பட்டு கூடாது, இனப்பட்டு கூடாது, நாட்டுப்பட்டு கூடாது அப்படிலாம் பேசுறாப்புல. அப்படி மனம் போன போக்கள் அந்தந்த நேரத்துக்கு பேசியிருக்காரு. என்ன ஒண்ணு, அந்த காலத்துல ஃபேஸ்புக் இல்ல, ட்விட்டர் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல, சமூக வலைதளங்கள் இல்ல. இன்னைக்கு அவரோட பேச்சுக்களை பகுப்பாய்வு பண்ணலாம்னா விடுதலை அந்த பத்திரிகையை பூரா ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. எங்க இங்க பெரியார் திடல்ல எடுத்து போட மாட்டேங்கிறான். ஏன்னா எடுத்து போட்டா கண்ணாபுன்னு சிக்கிடுவாப்புல. அதான் நிலைமை. அதனால பெரியார் இவரை பற்றி சுருங்க சொல்லணும்னா அவர் அந்த காலத்துல வாழ்ந்த சவுக்கு சங்கர்.